ஷதரே மகதரா லேமெனே லேரே மகுதரா ஏதரே சத்தமா உங்க காது கேட்கறாப்புல அந்நிய பாஷை பேசுங்க அல்லது ஸ்தோத்திரப்பான் உரத்த குரலிலே உரத்த குரலிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் மௌனமா ஜெபித்தால் உரத்த குரலிலே உங்க காது கேட்கும்படி மாமகதரா 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 ஏ பகதரலரகபா ஆபகதரா மகதரா நிமகோ லே பகதரா எக்கால ஊதுங்க. ஏசையா 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 தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இன்னொரு விசை மகதே நமகதரலரகபகதரா பகதே புலோ மம மகதரே சிதரா மகதரா அபகோதரோ நிமகா ஸ்ரீ பகதரலரே மல்பன் மகுதரா ஏ பகா தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. 10 பேர் சுகமானார்கள், அதுல 9 பேர் வரல, ஒருவன் வந்தான். எவ்வளவோ பேர் சபையில சுகம் பெறாங்க, ஆனா நீங்க தான் வந்திருக்கீங்க. அந்த ஒருவன் தான் வந்தான். அந்த ஒருவனை பார்த்து அவன் எப்படி வந்தான்னா, அவன் வரும்போதே உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் எப்படி வர்றான், அங்க இருந்து வரும்போது தன் சுகமானே அற்புதம் நடந்துருச்சு, எனக்கு அற்புதம் நடந்திருக்கா, உங்க வாழ்க்கையில சுகம் கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவோ அதிசயம் செஞ்சிருக்கிறாரு. நம்ம எப்படி வந்தானா உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். நம்ம உரத்த சத்தத்தோட ஏசையா glory glory ஏசையா glory glory மகிமை 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 மகிமைப்பா, மகிமைப்படுத்துறப்பா. we glorify your name, மகிமைப்படுத்துகிறோம் ஏசையா, மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்தினா, அடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தினா, மகிமைப்படுத்தினா, ஸ்தோத்திரம் செலுத்தினா, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. அம்மா கத்தால நன்றி அப்பா, அப்படி சோதிக்கும். ஆல்பன் மகாதரா ஏரேகா பாகாதரா நாமமமா அப்பா, அனுபவத்திற்காக ஸ்தோத்திரப்பா அப்பா, போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறீரே, ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் உள்ளான மனுஷன்ல பலன் தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, பலன் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. லூக்கா 17 சரியா எடுத்துட்டா. தேங்க்யூ ஸ்தோத்திரம்பா. இன்னைக்கு
தேதி 17 தானே. இந்த 17 ஒரு சம்பவம், அதுதான் 10 குஷ்டரோகிகள் சம்பவம். ஹalleluya. அவன் எப்படி வர்றான்? உரத்த சத்தத்தோட மகிமைப்படுத்தினா, அடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தினா. அதுதான் இந்த 17ஆம் தேதி நம்ம செய்ய வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? தேங்க்யூ அப்பா. மோகன் அருமையா கொண்டு போனா. நாத்தேபால் தமிழ்ல பத்சேபால் வாயில வருதா? வர வேண்டாம், அவன் நல்ல காரியம் செய்யும். பத்சேபால் சொல்லுங்க. நான் மனம் திரும்பிட்டான் இல்ல, ராகாபாகாதரா நல்லவளா மாறிட்டா. ஆமென். அதனாலதான் பத்சேபால் வாயில வருதா? எனக்கு வராத அந்த பேரு பத்சேபால். பால் குடிப்பேன் பத்சேபால். நல்ல பேர் வச்சிருக்காங்க. வாயில வராத பேரு பத்சேபால். நாத்தான் பேர் வருதா? நாத்தான் நாத்தான் சொல்லுங்க. நாத்தான் நாத்தான். அருமையான உப்பும் அவர் தான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அருமையான டீச்சிங். எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பார்க்கலாம். சொன்னாங்களே, காப்பாற்றுங்கப்பா. ஈரான ஆசீர்வதிக்கிறோம், எங்க ட்ரம்ப் ஆசீர்வதிக்கிறோம், அமெரிக்காவை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வளைகுடா பகுதியில் எத்தனையோ பேர் எங்க பிள்ளைக்கு போய் பிழைக்க போயிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து, இந்தியாவில இருந்து எவ்வளவோ லட்சங்கள் பிழைக்கிறாங்க அங்க போய். அது பாதிக்கப்பட்டு கண்ணீர் இருக்கிறார்கள். சீக்கிரமா அடுத்த முறை செவ்வாய்க்கிழமை கூடும்போது யுத்தம் ஓய்ந்ததுன்னு மோகன் சொல்லணும். ஏன் அடுத்த மாதம் இந்த வாரமே சண்டே கூடும் போதே சண்டை ஓஞ்சிட்டு சொல்லணும். சண்டே கூடும்போது சண்டை அக்கரகமா குளிச்சிருச்சுட்டே சொல்லுங்க. காப்பாற்று. காப்பாற்றுங்கப்பா, காப்பாற்றுங்க. தேர்தல் வரப்போகுது, தேதியை அறிவிச்சுட்டாங்க. காப்பாற்றுங்கப்பா. ஒருத்தர் திட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாம நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்றது மட்டும் சொல்லி அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ண ஜெபம் பண்ணுங்க. வாயில வர வார்த்தை பிறர் திட்ட வார்த்தையா இருக்க கூடாது. அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் பண்ணிவிட்டான், எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லக்கூடாது. நான் இதெல்லாம் செய்ய போறோம், அவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். அப்படி அவங்க வாய கைய வைங்க. இந்த பிரச்சாரம் பண்ற வாயெல்லாம் பரிசுத்த வாயா மாறணும்னு சொல்லணும். திட்டுற வாயா இல்ல கூடாது, நம்ம தட்டி எழுப்புற வாயா இருக்கணும். ஆமென். திட்டுற வாயா இருக்க கூடாது, தட்டி எழுப்புகிற வாயா இருக்கட்டும். பேசுகிற வாயா இருக்கட்டும். தேசத்துக்கு நல்லது சொல்ற வார்த்தை வாயா இருக்கட்டும். கலவரம் இல்லாத ஒரு தேர்தல் வருவதாக. கலவரம் இல்லாத ஒரு தேர்தல். உங்க சித்தம் யாரு வரணுமோ அவங்கெல்லாம் தான் வரணும். அத சத்தமா நாங்க ஜெபிக்கிறோம். அடுத்த ஆட்சி இந்த ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆதரவா இருக்கும்படி அடுத்த ஆட்சி வரப்போகிற ஆட்சி நமக்கு ஆதரவா, நம்மை தூக்கி விடுகிறவர்களா, ஜெபிக்க வைக்கிறவர்களா. ஹalleluya. இப்ப இருக்கிற அந்த ஆலயம் கட்ட தடை பண்றான். பட்டா இருந்தாலும் கட்ட முடியாத ஒரு நிலையில நிக்குது இன்னைக்கு. சொல்லுங்க ஹalleluya. பட்டா இருந்தா ஆலயம் கட்டும்படி அந்த அரசு வரப்போகிற அரசு அப்படியே இருக்கட்டும். ஆமென். ஆதரிக்கிற அரசா இருக்கட்டும். ஆமென். கிறிஸ்தவர்களை ஆதரிக்கிற அரசா இருக்கட்டும். வந்த உடனே அவர்களுடைய முதல் கையெழுத்து இதுவா இருக்கணும்.
அல்பர்கபாகதரா. ஏற்கனவே கை போட்டிருக்காங்க, தடுக்கிறாங்க ஒரு கூட்டம். அத உடைச்சு ஹalleluya, அத உடைச்சு என் பிள்ளைங்க ஆலயம் கட்டணும். திமகதரா கூடி ஜெபித்தா பிசாச விரட்டுவோம். இது அவங்களுக்கு தெரியலையே. நம்ம ஜெபந்தான் பிசாச விரட்டுதுன்னு இந்த தேசத்துக்கு தெரியலையே. அதுதான் நம்முடைய கண்ணி. இது மதம் அல்ல, மத பிரச்சாரம் பண்ணல, பிசாச விரட்டுறோம். கூடி கூடி ஜெபம் பண்ணி இந்த சத்துருவை எதிர்க்கிறோம். இத தேசம் அறியணும்னு சொல்லுங்க. ஏசாயா glory glory அம்மா கட்ட எம்பம்பகதர ಎಲ್ಲರ ಕಬಗದರ ಎಂದನಲರ ಕಬಗದರ அபகதர ரக்கபக ஷீபபகதர. அந்நிய பாசம் பேசுங்க தேசத்துக்காக. மகதொரு உலகத்துக்காக. மகோதரே நீதரே மகோதரா இரேக பகதரா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. சொன்னீங்களே உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் சொன்னீங்களே. காப்பாற்றுகிற தகப்பன், ரட்சிக்கிற தகப்பன். ஆராதனை செய்வோமா? Glory, glory, Thank you, அப்பா. விலையேற பெற்ற Thank you, அப்பா. Thank you, அப்பா. ஷேமன மாகுதரா ஏலரே பாகுதர லார கபோகுதரோ. Thank you, அப்பா. நன்றி அப்பா. ஏ மகதராலை கொடுத்தி ஏமே ஆக்கலா லேவியரா உமக்கன தெரிந்து கொண்டு ஆராதனை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். ஈசா பாபகதரே லேஷா பகதர ஹபகதர ஆமென். அன்பரேசு Thank you, அப்பா. Thank you, அப்பா. அப்படியே நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. எல்லா சோர்வும் விலகட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், மார்ச் மாதம் வந்தா அது ஆமென் டார்ச் மாதிரி. ஆமென், நாமெல்லாம் டார்ச் லைட்டா மாறுறோம். ஹalleluya. மார்ச்னா டார்ச் சொல்லுங்க. மார்ச்னா டார்ச் லைட் தெரியுதா? டார்ச் லைட் இல்ல. ஆமென். ஒரு காலத்துல டார்ச் லைட்டோட தான் எல்லாரும் இருப்போம். இப்ப நம்ம தான் டார்ச் லைட்னால டார்ச் லைட் போயிடுச்சு போல. எல்லாரும் டார்ச் லைட்டா மாறணும். நீங்க தான் டார்ச் லைட்டு. நீங்க போனால வீட்டுக்குள்ள லைட் வந்துடும், தெருவுக்குள்ள லைட் வந்துடும். இந்த தேசத்துக்கு லைட் நீங்க தான். டார்ச் லைட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம டார்ச் லைட்டா இருக்கிறோம். எதிரியே டார்ச்சர் பண்றோம் சொன்னா இருக்கிற பகதர நினைவுபடுத்துறேன். ஹalleluya. நீங்க டார்ச்சா இருக்கிறதுனால எதிரிக்கு எப்படி இருக்கும்? டார்ச்சரா இருக்கும்.
கண்டா தொல்லையா இருக்கு, உன்னை பார்த்தா இவளை வந்தாலே தொல்லையா இருக்கு எனக்கு சொல்றது யாரு? இந்த எதிரி சொல்லணும், காதுல விழுகாது. ஆனாலும் அவன் சொல்லுவான், இவன் சரியே இல்லாம இவன் நம்மளை டார்ச்சர் பண்ண சொல்றாங்களா. பிசா சொல்றானா இயேசுவை பார்த்து, எங்களை டார்ச்சர் பண்ண வந்தியா அப்படின்றாங்க. ஏயா வந்த? டார்ச்சர் பண்ண வந்தியா? அப்படித்தான். ஆமா, நாங்க வந்திருக்கோம். டார்ச்சர் பண்ற ஆட்க எப்படியாவது இங்கிலீஷ் மீடியம் தான். நான் இங்கிலீஷ் அப்ப சொல்லி கொடுக்குறேன்னா வேற என்ன இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். ஃபீஸ் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குறது இல்ல. ஹalleluya, ஏசையா, glory, 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 ஏசையா, மம்மா மக்கா, ஏபரகதரலரகபா, சந்தனலரகபா, ஏகபகதர, புரகபகதரலரகபா, ஏசையா, சிபகதரலரகபா. இந்த மத்தேயு 17 ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு. 17 தியானம் பண்ண இன்னைக்கு 17:7 7 17 20 அப்படியே தியானம் பண்ணேன். ஹalleluya, உங்களை நினைவு கூர்ந்து நான் தியானம் பண்ணேன். அதுல 1-2 வசனங்கள் தான். ஆமென். மத்தேயு 17:17 போங்க, நீங்க எடுக்க வேண்டாம், இதுல பாருங்க. நீங்க நின்ன வேணாமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஆமென். விசுவாசம் இல்லாத, ஆமென். கடைசி வார்த்தை, அவனை என்னிடம் கொண்டு வா. ரபகதரா சொல்லுங்க. ஆமென். உரமாக அதை பாருங்க, அவனை என்னிடம் கொண்டு வா. யாரை கொண்டு வான்றாரு? அவன் ஜெபிக்கிறான். அந்த 15ல என் மகன் மேல் இறங்கும். 17:15 என் மகனுக்கு இறங்கும். ஆமா, போதும். என் மகனுக்கு இறங்கும், இறங்கும். அவனுக்கு பிரச்சனை, கொடிய வேதனைப்படுறான், தீயில விழுகிறான், தண்ணியில விழுகிறான், பிசாசு விழ பண்றான். என் பிள்ளைக்கு இறங்கும். எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கீங்க? உங்க பிள்ளைகளை நினைவு வருங்க. அப்படி சொல்லுங்க, உன் பிள்ளை, என் பிள்ளைக்கு இறங்கும். தீய ஆவி அவனை பாதிக்குது. ஏசையா, glory, 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 glory. பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, இறங்கும். உங்க பிள்ளைகளுக்காக இறங்கும். தேங்க்யூ அப்பா. அவனை பார்த்து தான் சொல்றாரு, என்கிட்ட கொண்டு வாடான்றாரு. கொண்டு வந்துட்டீங்களா? எசப்பா, என் பிள்ளைகளை உம்மிடத்துல கொண்டு வந்துட்டோம், உம்மிடத்துல கொண்டு வந்துட்டோம். நீங்க பாத்துக்கங்கப்பா, பாத்துக்கங்கப்பா. பிள்ளைகளை நீங்க தானே கொடுத்தீங்க. நாங்களா நாங்க பெற்றுதான் எடுத்தோம். நான் கொடுத்தது யாரு? நீங்க தான்ப்பா. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கொண்டு வான்னு தைரியமா சொல்றேன். பயப்படாத, என்கிட்ட கொண்டு வா. ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகளை என்கிட்ட கொண்டு வா. நீமா கத்தலாம், கொண்டு வா. மகதரல கரா, தைரியமா சொல்றாரு, பயப்படாத. நீ மகதார லேரே ஹபுகா, அப்பதான் அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதட்டினார் பிசாச, விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமா. ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்க சுஸ்தமாகறாங்க. தேங்க்யூ அப்பா. உங்கள்கிட்ட வந்ததுனால, உங்களிடத்துல கொண்டு வந்ததுனால தேங்க்யூ அப்பா. பிள்ளைங்க ஆரோக்கியமானாங்க, ஆமென், சுகமானாங்க, ஆமென், விடுதலையானாங்க. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்கிறது. என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்கிறது. பேர பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது. ஏசையா, glory, மகிமை, மகிமை. பேர பிள்ளைகளுக்கு ரக்கபகதர, ஹப்பகதர ரக்கப, ஷெக்கபகதர ரக்கப, எப்பகதர ரக்கப, மகதர லே மகதரா, ஷெபகதரலரா. இப்படியே விசுவாசிங்க. என்னெல்லாம் உங்க பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ
அதெல்லாம் நடக்கும் நம்புறீங்களா? ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் எதிர்பார்க்கிற உங்களுக்கு நடப்பதாக சொல்லி நடப்பதாக. ஹால்பர்க பகதரா எதிர்பார்க்கிறது ஏ நடப்பதாக. பகதலரா. நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே வரும். அவராலே வரும். நம்புகிற காரியம், நம்புகிற எதிர்பார்க்கிற காரியம் எதிர்பார்க்கிற காரியம் ஆ. அவராலே வரும். ஹால்பன் மகதரா. அவராலே வரும். அதனாலதான் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் நல்ல சந்தோஷமா. கவலைகள் மறந்து நாங்க நம்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம். ஆடுவோம். ஹalleluya, ஆடுவோம். glory. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் நம்ம இயேசு. ராஜா லாரேக பகா, லாரேக பகா. கொண்டாடுவோம். ஏ மரகதரா. நாம் பாடுவோம். Glory, glory. Thank you, அப்பா. Glory, glory. எல்லோரும் கொண்டாடுவோம். Jesus. இரட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா, எங்க ராஜா. இயேசு ராஜா, We magnify, we magnify. ராஜா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ராஜா, அந்த ராஜா. இயேசு, இயேசு. இயேசு பா, 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 கதாரரர. இயேசு, இயேசு, இயேசு ராஜா. Hallelujah. Glory. இயேசு, இயேசு, இயேசு ராஜா. இயேசு ராஜா. ராஜா, Glory, ராஜா, glory, glory. ராஜா. Shiva baba bagadala raga bagadala ba. ராஜா. Yesu, Yesu. இயேசு ராஜா. Glory, இயேசு, இயேசு, glory, இயேசு ராஜா. glory, glory. Amen. இயேசு, இயேசு ராஜா. Bagadala raga bagadala raga baga. அப்படியே தேங்க் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஆண்டவர் சமூகத்துல இருக்கோம். ஜெபம் கூபம் போல போகும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நறுமணமா நுகர்ந்து ஆமென். ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கிறார். ஏரே மகதரலரா கபா ஷே பகதலரா ஆமகதரலரா கபகதரா. லூக்கா 17 பார்த்தோம், மத்தேயு 17 பார்த்தோம். இப்ப யோவான் 17 பார்க்க போறோம். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க 17 பார்த்து உங்களை உற்சாகப்படுத்தணும். ஐயோ ஆல்பர் மகதரலரா கபகா ரீக பகதரலரா கபகா. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ், ஜீசஸ். ஏசையா, 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 ஏசையா. ஆமென். அம்மா மகதரலரா. 17 அதிகாரம் யோவான் முழுக்க முழுக்க இயேசுநாதர் ஜெபம், பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மாடல் பிரேயர். ஹalleluya. ஹalleluya. அதுல எடுத்த உடனே சொல்லுவாரு, வானத்துக்கு கண்களை ஏறெடுத்து சொல்லுவாரு, பிதாவே வேளை வந்துருச்சு. ஆமென். என்ன வேளை? இந்த 3ஆம் வசனம் சொல்லுது, ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டும். ஆமென். அதுதான் நித்திய ஜீவன். ஆமென். அந்த வேளை வந்துருச்சுன்னு கை தட்டுங்க. இந்த வேளை வந்துருச்சு. இயேசு அறியணும். இயேசுவை அறியணும். அதுதான் நித்திய ஜீவன். இதுதான் நித்திய ஜீவன். ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நித்தியத்துக்கும் நித்தியத்துக்கும் ஒரு ஜீவன். ஒரு ஜீவன். அவர்தான் ஏசையா. Glory, 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 glory. மகிமை, மகிமை, மகிமை. சேபா பகத ரம கத ரக பகா
ஊரமா அறியணும், சொல்லுங்க அறியணும். அறியணும், ரட்சகரை அறியணும், ரட்சகரை அறியணும், ரட்சிப்பு அடையணும். ரட்சிப்பு அடையணும். அதுதான் நித்திய ஜீவன். இதான் பிதா பிரியமா இருக்கிறாரு. ஆமென். எல்லா மனிதரும் ரட்சகரை அறியணும், ரட்சகரை அறியணும், ரட்சிப்பு அடையணும், ரட்சிப்பு அடையணும். நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என் ஜனத்துக்கு, ஜனத்திற்கு, தேசத்துக்கு, தேசத்துக்கு, இந்த பகுதிக்கு. பகுதிக்கு. அப்படி ஒரு ஏக்கத்தோட சொல்லுங்க. ராஜா சாக போகும் முன்னாடி அவர் பண்ண ஜெபம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் அனுப்பினதே. ஆமென். இது அறியறதுதான், இவர் அறிவதுதான். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அந்த ஏக்கம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா இயேசு வேணும், ரட்சகர் வேணும், என் சொந்தங்களுக்கு வேணும், என் நண்பர்களுக்கு வேணும். அதுதான் இயேசுவின் ஏக்கம். அவர்தான் ஜீவன், இயேசுதான் ஜீவன் கொடுக்கிறாரு. 17 பாருங்க. 17 அவர் ஜெபிக்கிறாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பரிசுத்தமாக்கும். ஒரு பக்கம் நித்திய ஜீவன் உண்டாகுது, அடுத்து பரிசுத்தம் உண்டாகுது. இயேசு உள்ள வந்தாலே, அவருடைய வசனம் வந்தாலே, என்ன உண்டாகுது? பரிசுத்தம் உண்டாகுது. ஏசாயா glory பா 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 வசனம் பா 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 ஏ பா பா ஆதரலா உம்முடைய வசனத்தாலே பரிசுத்தமாக்கும். அடிக்கடி சொல்லி பரலோகமும் இயேசுதான், பரிசுத்தமும் இயேசுதான். அவருடைய வார்த்தை அதுக்கு தான் பரிசுத்த ஆவியாக உள்ள வந்திருக்கிறாரு. ஆவியானவர்னாலே இயேசுவின் ஆவிதான், கிறிஸ்துவின் ஆவிதான். அவருக்கு தான் இன்னொரு பேர் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவரே, அந்த தேசம் பரிசுத்தமாகணும், சபை பரிசுத்தமாகணும். நீங்க இருந்தா பரிசுத்தம் உண்டாகுது. நீங்க இருந்தா, உங்க வசனம் இருந்தா எங்களுக்கு பரிசுத்தம். டெய்லி வசனத்தை சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம் வசனத்தை? வசனம் உள்ள போக போக பலன் போல, ஒரு பக்கம் பலனும் பரிசுத்தம் உண்டாகும். துணிகரமா தப்பு செய்ய மாட்டோம், துணிகரமா கண்ண ஆமென் அவருக்கு பயன்படுத்த மாட்டோம், துணிகரமா இந்த வாய தப்பு செய்ய பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. துணிகரமானா தப்பு செய்ய மாட்டேன், தப்பே செய்ய மாட்டேன். துணிகரமானா தப்பு செய்ய மாட்டேன், தப்பே செய்ய மாட்டேன். பரிசுத்தரே, 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 மாமா மாமா கந்தாலா ராக்கா மகாதரே, glory ரே பகதரா, ஏ பகதரா. பரிசுத்தர், பரிசுத்தம் சொல்ல சொல்ல பரிசுத்தம் உண்டாகுது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல்லா தேவையற்றவைகள் எல்லாம் அகற்றுகிறா. அவர் சமூகத்துக்குள்ள வந்தா கழுவி 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 தூய்மை ஆக்குகிறார். அதனாலதான்
அவர் சமூகத்துக்குள்ள வந்து நிற்கிறோம். அவர் தான் ஜீவ தண்ணி. தண்ணி வந்தாலே, தண்ணியை ஊற்றினாலே கழுவப்படுறோம். பிரசன்னம், உடைய வசனம், தண்ணி. டெய்லி தண்ணியை தேடுறவங்களா ஆமென் சொல்லுங்க. போனோன்னா தண்ணியை தான் தேடுவீங்க. அது போலதான் இயேசுவை தேடுறோம். நீங்க தான்ப்பா தண்ணி, ஜீவன் தரும் தண்ணி. நீங்க வந்தாலே கழுவிடுவீங்க. நம்ம மகஷதகபாஹாலேலூயா, பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தினால பரிசுத்தமா, வசனமே எனக்கு சத்தியம். அல்பன் மகதர எப்பகதர லக்கரகபகா ஹல்லேலூயா, ஷேகபகதரா ஷிபகதரலரகபா ஷேபகதரா ஆபபகதரா ஆபகதரா அபபபபபா. ஜோர் ஒரு கைதட்டி ஏசையா எல்லா அந்தகார ஆவிகளும் வெளியேறணும், வெளியேறணும். நீ நிக்க முடியாது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்க முடியாது. நீ மகாதர ஏ ஹபாகதர லரகபா சத்தமாக தூரு மமகதர லர. தேங்க்யூ அப்பா. கடைசியா அப்போஸ்தலர் 17 போய் முடிப்போமா? தீபகதல மத்தேயு பார்த்தோம், லூக்கா பார்த்தோம், யோவானை பார்த்தோம், இப்ப நாத்தானை பார்த்தோம். அதை விட்டுறக்கூடாது. ஆமே. இப்ப கடைசியா யார பார்த்தோம்? யார பார்க்க போறோம்? அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் வாயில வருதா? அப்போஸ்தலர். ஆமென். அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. 17க்குள்ள போனா அதுல ஒரு 3-2 வசனங்கள், 3 அல்லது 2 மாமா காத்தா தெசலோனிக்கா. அந்த சம்பவம் தெசலோனிக்காவுல ஆரம்பமாகுது. அங்கிருந்து விரட்டப்பட்ட பவுலும் சீலாவும், பவுலும் பர்னபாவும், யாரா பர்னபாமா எல்லாரும் எங்க போகிறாங்கன்னா பெராயாவுக்கு போறாங்க. சொல்லுங்க, எந்த தேசத்துக்கு போறாங்க? சொல்லுங்க, பெராயா. பொறாயான்னு சொல்லுங்க, பெராயா. அட பொறாயா, கவலைப்படாத சொல்லுவாங்களா? அட பொறாயா, ஏன் கவலை? எத்தனை உங்க வீட்டுல ஆயான்னு கூப்பிடுவீங்கல்ல? சில பேர் அந்த காலம் இப்பெல்லாம் ஆயான்னு நாங்களாம் ஆயான்னு தான் கூப்பிடுவோம். அட பொறாயா, ஏன் அவசரப்படுறேன்? அது பெராயான்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். பொறாயா, அட பொறாயா, ஏன் அவசரப்படுற? அந்த பெராயா மக்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது. என்ன சர்டிபிகேட்? இவர்களோ ஆமென் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாக இருக்கிறாங்கன்றாங்க. சொல்லுங்க, நற்குணசாலிகள் அவர்களுக்கு பேர். யாரை பார்க்கலாம்? அவங்கள விட இவங்க நற்குணசாலிகள். ஆமென். அந்த மக்களை விட இவர்கள் நற்குணசாலிகள். நற்குணம் உண்டாகுது. அது காரணம் என்ன? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏசாயா, glory, ஏசாயா, glory, glory, glory. தினந்தோறும் சொல்லுங்க, தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிறாங்க. தினந்தோறும் மகளோட தினந்தோறும் முதலாம் சங்கீதம் சொல்ல, டிலைட் இன் தி லார்ட், மெடிடேட் டே அண்ட் நைட். டிலைட். அந்த வசனத்தை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வரணும். பிரியாணி மேல எப்படி பிரியாணியை பார்த்தா எப்படி ஒரு சரி அப்படி ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். Delight in the Lord. Meditate day and night. அதனால நற்குணசாலிகளா மாறுறாங்க. Day and night meditate. வசனம் போயிட்டே இருக்கணும். நீங்க கிச்சன்ல வேலை செய்தாலும் உங்க பைபிள் திறந்து இருக்கணும். ஒரு டாக்டர் ஞாபகம் வருது.
அவரை முதல் முறை போறேன். அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால அவர் மக்களை பார்த்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இதையும் வாசிக்கிறாரு. எனக்கு இது என்ன, அது டாக்டர் அவரு. ஹல்லேலூயா. இதையும் வாசிக்கிறாரு, அப்புறம் இங்க இருந்து மருந்தையும் கொடுக்கிறாரு. அவர் அப்படியே கொண்டாந்துட்டு, அப்ப சாத்தர்ஷப்படி கிராமத்துல நான் போதகரா இங்க பாதரா அங்க கொண்டாந்து, வா எப்படி ஆள்தான் எனக்கு வேணும், வா வந்து நீ மகதரலகரா இனி இன்னும் ஊழியம் செய்யறாரா பகதரலகபா. அது அப்படித்தான் நீங்க நிக்கணும். மருந்து உங்க வீட்டுல என்ன செய்தாலும் உங்க கண்ணு முன்னாடி என்ன வரணும், என்ன வேலை செய்தாலும் முடிந்தா செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நற்குணம் உண்டாகும். சொல்லுங்க, சற்குணம். உனக்கு நற்குணம். ஹல்லேலூயா. அருப்புக்கோட்டை சற்குணம் உனக்கு நற்குணம் எப்ப வரும்? வேதத்தை வாசிக்கும் போது இரவும் எப்படி இருக்கு இதுல? தினந்தோறும் வேத வாக்கியங்கள். தினந்தோறும் இரவும் பகலும் தினந்தோறும் வார்த்தைதான். நன்றி அப்பா. சீதரேகா பகா. அதுல இன்னொரு வசனத்துக்குள்ள போனோம்னா, அந்த பவுல 17:17 சொல்லுங்க. 17:17 சொல்லுங்க. 17:17 ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை. ஒரு பக்கம் இரவு தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராயிரம், இன்னொரு பக்கம் தினந்தோறும் வாயில சுவிசேஷம். தினந்தோறும் வேத வாக்கியம், தினந்தோறும் சுவிசேஷம். ஆமென். ஏசையா க்ளோரி க்ளோரி. லேபக 17:17 நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ரீபகதரா ஆபகதரா ஆபகதரலரகபகா. ஒரு பக்கம் 11, இன்னொரு பக்கம் 17. ஹல்லேலூயா. நடப்பதாக 17. அதுவும் யாரோடெல்லாம் சுவிசேஷம்? யூதரோடு, இயேசுவை அறியாதவர்களோடு, வாயில சுவிசேஷம், பக்தி உள்ளவர்களோடு, விசுவாசிகளோடு ஒரு நல்ல செய்தி வார்த்தை. அது மட்டுமல்ல, சந்தை வெளியில இருக்கிற ஊர்ல பார்க்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷம். தினந்தோறும் பார்க்கிற அத்தனை பேருக்கு சுவிசேஷம். ஏசையா க்ளோரி க்ளோரி க்ளோரி. Mama kato sheka mama hadala sheka habbaga daralaraga. நம்ம ஒரு பக்கம் விசுவாசிகள், அவர்களுக்கு நல்ல இறை வாக்கு. இன்னொரு பக்கம் அவிசுவாசிகள். ஆமென். அதான் யூதர்கள், அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தணும். இன்னொரு பக்கம் யாரையெல்லாம் பாக்குறீங்களோ, யாரோடெல்லாம் பழகுறீங்களோ, ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவர்களுக்கு ஆமென், இயேசுதான் ரட்சகா, இயேசுதான் அவங்களுக்கு அவர்களுடைய தேவை. அவர்கள் தேவைய நீங்கள் கேட்டு அறிந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி இயேசுவை அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் உண்டு. இந்த தேவைகளை கேட்டா சொல்லித்தான் ஆவாங்க. அத சொல்லி ராஜாவை அறிமுகப்படுத்த ஆசைப்படுறீங்களா? சம்பாஷணை செய்தா இதுவும் தினந்தோறும், அங்க ஒரு தினந்தோறும், இங்க ஒரு தினந்தோறும். இதுதான் மாமா கதரா உரபகதரலா கபகதரலா கபகதரா எப்போ கோதரோ லோரோ கபகதரா சிகப. இந்த நாளின் ஒரு நிமிடமோ உந்தன் ஏமே Baba 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 haba baba baba haba baba vendum shiba baba ere haba gadara
Glory. Shiba Baba. இப்போ ஆராதனை. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Glory, 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 glory. Thank you. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Shiba Baba 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 Baba. Baba Baba Ga. ஹalleluya. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மம மம கதரலர கப கதரலர கப சிவ கதரலர கப கதரலர கப. ஆராதிப்போம். தினம்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அபிஷேகம், தினந்தோறும் நற்செய்தி சொல்லுகிற அபிஷேகம் என் சபையில பெருகணும். நற்செய்தி சொல்லுகிற கூட்டம் என் சபையில எழும்பணும். தினந்தோறும்